இருக்கிறதுலே மோஸ்ட் டஃபஸ்ட் டிசீஸ்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கேன்சர் சொல்லலாமா? இந்தியாவில் நிறைய பேர் கேன்சரில் இறந்து போகிறாங்களே. அதில் பெண்களுக்கு, இந்தியாவில் வாடுற பெண்களுக்கு மோஸ்ட்டாக வர்ற கேன்சரில் ஒரு வகையான கேன்சர் சர்விக்கல் கேன்சரா? மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், பட் நான் ஒரு இமேஜ் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் சர்விக்ஸை கண்டுபிடிக்க முடியுதா? இது வேஜினாவா? எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் இருக்கும், யூட்ரஸ் இருக்குமா? எஸ், கர்ப்பப்பை இருக்குமா? ஸோ வேஜினாவுக்கும் யூட்ரஸ்க்கும் நடுவில் ஒரு கேட்வே மாதிரி இருக்கிறது தான் சர்விக்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த யூட்ரஸ் இருக்குல்ல, அதாவது அந்த கர்ப்பப்பை சொல்லுவாங்களே, அதோட வாயுன்னு சொல்லுவாங்களா, அதோட என்ட்ரன்ஸ், அதுதான் சர்விக்ஸ். இந்த இடத்துல அஃபெக்ட் ஆச்சுன்னா உருவாகிறது தான் சர்விக்கல் கேன்சர். ஸோ இந்த இடத்த, அதாவது சர்விக்ஸை அஃபெக்ட் பண்ணுற ஆள் யார்? வைரஸா? எல்லாருக்கும் தெரியும். என்ன வைரஸ்? HPV-யா? அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸா? சிம்பிள் HPV சொல்லுவோம். ஸோ HPV வைரஸ் வந்து அந்த சர்விக்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும்போது உருவாகிறது தான் சர்விக்கல் கேன்சர். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேன்சருக்கு வந்து பயங்கரமான எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் கிடையாது, நமக்கு தெரியுங்களா. பட் இந்த சர்விக்கல் கேன்சர் நம்ம இந்தியாவில் பெண்களுக்கு அதிகமாக வர்ற கேன்சரில் ஒரு கேன்சர். இந்த கேன்சருக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேல ஒரு நல்ல அப்டேட் நான் சொல்லலாம்ல, ஏன்னா அது உமனோட ஹெல்த் அப்டேட். ஒரு கேர்ள் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற ஒரு ஏஜ் இருக்குல்ல, மிடில் ஏஜ் சொல்லுவாங்களே, அந்த ஏஜ்ல ஒரு உமனோட லைஃபை கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணணும்னா இந்த வைரஸ் வந்துச்சுன்னா அவங்க லைஃபை முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீரியஸான ஒரு கேன்சர் இது. அதுக்கு வந்து வேக்சின் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து அந்த உமனோட ஒரு ஹெல்த்தில் ஒரு சக்ஸஸ் இல்லை. அதனால இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அன்னைக்கு நம்மளோட சென்ட்ரல் பேஜில் அதை பற்றி ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டுருக்கு பாருங்க, எ போல்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் எ சர்விக்கல் கேன்சர் ஃப்ரீ ஃபியூச்சர். ஸோ நமக்கு அப்டேட் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிகல் இருக்கிற சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ அந்த ஆர்டிகல் என்ன ஃப்ளோவில் கொடுத்துட்டாங்களோ அந்த ஒவ்வொரு பேராவா அப்படி சொல்லிட்டே வரேன். உமனோட ஹெல்த் அப்டேட்டில் இது ஒரு முக்கியமான அப்டேட்டு. ப்ளஸ் நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தேங்க் பண்ணுறோம். என்ன காரணம்னா, இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இந்த சர்விக்கல் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வேக்சினை வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் போடுறதுக்கு ஒரு காசு அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில். அதுக்காக தேங்க் பண்ணிக்கிறோம். ஸோ கேர்ள்ஸ் ஏஜ் ஃப்ரம் 9 to 14 இவங்களுக்கு 90% இந்த ஏஜில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்க்குமே, இந்தியாவில் வர எல்லா கேர்ள்ஸ்க்குமே வேக்சின் சீக்கிரமாக போட போகிறாங்க. என்ன வேக்சின்? சர்விக்கல் கேன்சர் வராத மாதிரி வேக்சின். ஸோ இது வந்து கவர்மெண்ட் எடுத்த ஒரு முக்கியமான மூவ். என்ன ரீசன் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் மினிமம் ஒரு 8000 பேர் இந்த சர்விக்கல் கேன்சர்னால இந்தியாவில் பெண்கள் இறந்து போகிறாங்க. பட் இப்போ இந்தியாவே என்ன பண்ணுதுன்னா, அந்த சர்விக்கல் கேன்சருக்கான வேக்சினை தயாரிக்குது. இண்டிஜினஸ் நாமளே தயாரிக்கிறோம். CERVAVAC அந்த வேக்சின் பேர் செர்வோவேக். ஸோ மோஸ்ட் சீப்பஸ்ட் வேக்சின் சொல்கிறாங்க. மற்ற கண்ட்ரி உற்பத்தி பண்ண வேக்சினை விட இந்தியா உற்பத்தி பண்ண வேக்சின் வந்து மோஸ்ட் சீப்பஸ்ட். ஒரு டோஸ் வந்து 2000 ரூபாய். ஸோ ஒரு டோஸ் போட்டாலே போதும். ஸோ இண்டிஜினஸ்லி டெவலப்டு வேக்சின். ஸோ இந்தியாவே உற்பத்தி பண்ண வேக்சின். ஸோ இப்போ என்ன பாயிண்ட்னா, நம்ம சயின்ஸ் லெவலில் ஜெயிச்சாச்சு கரெக்டாக. அதாவது ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேக்சினை இந்தியா முழுக்க எல்லா கிராமத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ல. அப்போ அதுக்கு அந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் எப்படி ஆகணும்? சக்ஸஸ் ஆகணும்ல. அது எல்லாம் இருக்குது, பாலிடிக்ஸில் இருக்குல்ல. பாலிடிக்ஸ்னா இப்போ நீங்களும் தான், நீங்கள் UPSC கிளியர் பண்ணி ஒரு IAS ஆஃபீஸர் ஆகிறீங்கன்னா, இந்த வேக்சின் போய் ஒரு லாஸ்ட் கேர்ள் சைல்டுக்கு போய் ரீச் ஆகுதுல்ல, அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது அதில் எஃபிஷியன்சியாக உருவாக்குறதுக்கு தான் அடுத்து நம்ம ட்ரை பண்ணணும். அது ஒரு பாயிண்ட். ப்ளஸ் இன்னொரு முக்கியமானது, ஜென்ரலாக நீங்கள் வில்லேஜுக்கு போனீங்கன்னா வேக்சின் போடுறத வந்து மோஸ்ட் ஆஃப் தி வில்லேஜ் பீப்புள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு வந்து வேக்சின்றது ஊசி தானே. ஸோ தேவையில்லாமல் நமக்கு நோயே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ஊசி போடுறாங்க தானே. அதனால் உங்களுக்கு தெரியல, வேக்சின் அர்த்தம் வரதுக்கு முன்னாடி போடுறது. அப்போ நோயே இல்லாமல் நமக்கே ஊசி போடணும், அது தப்புன்னு சில பேர் யோசிப்பாங்க. ஸோ அந்த சோஷியல் நாலேஜ் இருக்குல்ல, அந்த மித்து இருக்குல்ல, அதை பிரேக் டவுன் பண்ணணும். அதுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணும். ஸோ சயின்ஸாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் சொசைட்டிக்கு நம்ம ரீச் பண்ணணும். மாஸ் லிட்ரஸி கொண்டு வந்து அவேர்னஸ் கொண்டு வந்து ரீச் பண்ணி கொண்டு வருமா, இது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. இது அடுத்த லெவல் கொண்டு போகணும். பட் நமக்கு ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இந்த கோவிட் இருக்குல்ல, இந்த கோவிட் டைமில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு வேக்சின் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன் தெரிஞ்சு போச்சு. ஸோ ஓரளவுக்கு மக்களுக்கு வந்து அந்த வேக்சின் மேலே ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அவேர்னஸ் இருக்குது. என்ன காரணம்னா, கவர்மெண்ட் வந்து அந்த கோவிட் வேக்சினை எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்த்துச்சுல, அதில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குல்ல. ஸோ கவர்மெண்ட்டை நம்புவாங்க, ஏன்னா வேக்சின் போட்டோம், நிறைய பேர் கோவிட் வரல, அப்போ அந்த வேக்சின் போகிறது கரெக்ட் இது அப்படின்ற ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா நமக்கு இருக்குல்ல கோவிட்ல. அதனால மக்கள்கிட்ட இதையும் கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ WHO இருக்குல்ல, WHO வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. அதாவது 90, 70, 90 டார்கெட் நேம். அதாவது 15 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக 90% இந்த வேக்சினை போட்டுடணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதுக்கு மேலே வச்சுருக்காங்களே, அதாவது 30 to 45 இருப்பாங்களே, இந்த ஏஜ்டு பீப்புளுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு வேக்சின் போட முடியாது. இந்த மிடில் ஏஜ் பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி சர்விக்கல் கேன்சர் இருக்கா, நம்ம என்ன பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்தியா முழுக்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். இந்த சர்விக்கல் கேன்சர் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற 30 to 45 ஏஜில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பெண்களில் மினிமம் ஒரு 70% பெண்களுக்கு நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுத்துருக்கோம். அதில் யாருக்கெல்லாம் நோய் வந்திருக்கும், அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சி நோய் வந்திருக்கும்ல, அந்த நோய் வந்தவங்களில் மினிமம் ஒரு 90% ஆட்கள் நம்ம ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது அந்த க்யூர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ 90, 70, 90% பிலோ 15 ஏஜ் கேர்ள்ஸ்க்கு வேக்சின் போட்டுருணும். அண்ட் 70% 30 to 45 ஏஜில் இருக்கிற எல்லா பெண்களையும், இந்தியன் பெண்களை ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுத்து கொண்டு போய் சேர்த்துடணும். அதில் யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ அவங்களுக்கு 90% சரி பண்ண ட்ரை பண்ணணும். இதுதான் WHO நம்ம கொடுத்த வந்து ஒரு டார்கெட்.
அப்போ இந்த வேக்சின் போடுறது, அப்புறம் ஸ்க்ரீனிங் பண்ணுறது, இது எல்லாத்தோட சக்ஸஸ் யார்கிட்ட இருக்குது? சிவில் சர்வன்ஸில். எஸ். அப்போது இந்த வேக்சின் ப்ரோக்ராமை சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்ன? ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற சிக்கிம் ஸ்டேட். அவங்க வந்து 97% இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராமில் ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க பண்ண ஒரு சீரியஸான கேம்பெயின், மக்கள்கிட்ட கேம்பெயின் பண்ணி இந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. செகண்ட்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கோவிட் டைமில் வந்து கோவின் போர்ட்டல் ஒரு போர்ட்டல் ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் எந்தெந்த ஊரில் வந்து எவ்வளோ வேக்சின் போட்டுருக்காங்க அப்படி ரியல் டைமில் எல்லாத்தையும் பார்க்க முடியல. சிமிலர்லி இதுக்கும் இந்த வேக்சினுக்கும் ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணணும், யூ வின் போர்ட்டல். ஸோ ரியல் டைமாக ஒவ்வொரு ஊர்லேயும் சக்ஸஸ் எப்படி ஆகிட்டு இருக்குன்றதை ட்ராக் பண்ணணும். மூணாவது, சர்விக்கல் கேன்சருக்கு வேக்சின் இருக்குது, அதை போட்டால் சரியாயிடும் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை வந்து வைடர் பீப்புளுக்கு ரீச் பண்ணணும். அதுக்கு நாம சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி ஆகணும். ஸோ கடைசியாக ஒரு விஷயம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிங்களேன். 9 to 14 ஏஜில் இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து வேக்சினேஷன் பண்ணுமா? அதுக்கு இன்டர்ம் பட்ஜெட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காசு அலோகேட் பண்ணியிருக்கோமா? அலோகேட் ஃபண்ட் ஃபார் சர்விக்கல் கேன்சர் வேக்சின் சொல்லலாம், இல்லை ஹெச்பி வேக்சின் சொல்லலாம். ஏன் இந்த வேக்சின் முக்கியம் அப்படின்னா, இந்தியாவில் செகண்ட் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகிற கேன்சர் இந்தியன் உமனுக்கு வந்து இந்த ஹெச்பிவி தான். அடுத்த ஃபேக்ட் நமக்கு தெரியும், நான் தப்பாக சொல்லிட்டேன். வருஷம் வந்து 8,000 பேர் இல்லை, வருஷம் 80,000 பேர் இறந்து போகிறாங்க பெண்கள் இந்த சர்விக்கல் கேன்சர்னால. இது ஒன்று. அது காரணம் யார்? ஹெச்பிவியா. ஸோ டார்கெட் என்ன? டார்கெட் 90, 70, 90. அண்ட் இந்தியாவில் மட்டும் கிடையாது, குளோபல் லெவலில் மினிமம் ஒரு 100 கண்ட்ரீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் சில கண்ட்ரீஸ் வந்து ஆர்டிகல் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காட்லாண்டு, ஆஸ்திரேலியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து இங்கே போட்டுறாங்க, பூட்டான், இந்தோனேஷியா, மால்டீவ்ஸ், மியான்மர். இதை நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம், மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது கோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேண்ட் அவுட் நான் வந்து டெலிகிராம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கேன். ஸோ உலகம் முழுக்க இந்த ஹெச்பி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆயிருக்கா? எஸ். ஸோ இந்தியாவிலையுமே இண்டிஜினியஸ்லி டெவலப் வேக்சின் பார்த்தோமா, சர்வே வேக்கா 2000 rupees தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதாவது இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து மக்கள் அந்த வேக்சின் போடுறதுக்கு தயங்குவாங்களே, அந்த வேக்சின் ரெசிஸ்டன்ஸையே சரி பண்ணணும். ரெண்டாவது, எல்லாருக்கும் கிடைக்குதா, ஈக்குவல் அக்சஸ், அதை பார்க்கணும். அப்போ எல்லாரும் கிடைக்கிறது என்ன பண்ணணும்? ஸோ எல்லாரும் கிடைக்கிறது இல்லை, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது என்ன பண்ணணும்? அந்த ஊர் மக்களை வந்து ஒன்று சேர்க்கணுமா, என்கேஜ் இந்த கம்யூனிட்டிஸாக, அது ஒன்று முக்கியமானது. எல்லா ஊருக்கும் அதை போய் சேர்றதுக்கு இந்தியாவோடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான், ஜஸ்ட் நான் ரிவிஷன் பண்ணுறேன். அண்ட் ரியல் டைம் ட்ராக் பண்ணுறதுக்கு யூவின் பார்த்தோமா. ஸோ கடைசியாக அந்த மெசேஜை ரீச் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா, கம்யூனிட்டி ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு தெரியும், பட் அந்த ஆர்டிகலில் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து மேபி மெயின்ஸ் எக்ஸாமில் வேக்சினேஷன் ப்ரோக்ராம், இல்லை இந்தியாவில் வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டிஸை, இல்லை ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த 5 பாயிண்ட் எழுத முடியும் மெயின்ஸில். ஸோ மெயின்ஸ்க்கு மேக்ஸிமம் இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ என்ன பண்ணால் கூட எக்ஸ்ட்ரா வந்து என்கேஜிங் கம்யூனிட்டிஸ் ஐஃபன் போட்டு நம்ம ஃபேக்ட்ஸ் ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிமில் வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் சில கண்ட்ரியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து ஸ்காட்லாண்டில் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஃபேக்ட் ஆட் பண்ணணும். அந்த ஃபேக்ட் தான் அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இது போதும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இங்கே போட்டிருக்கல, மோர் உமன் இன் தி ஜாப் மார்க்கெட். இந்த ஆர்டிகல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று சொல்கிறேன். ப்ராக்சிஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்டோடு கேட்டிருந்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறோம், ஸ்டடியால் வர்ற அளவுக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது. பட் சில கேர்ள்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, அதாவது வீட்டை தாண்டி வர முடியாதுன்னு யோசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த விஷயம் பண்ணால் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும், அதாவது அவங்களுக்கு என்ன பண்ணுமே தெரியல லைஃப்பில், அவங்களுக்கு வெளியே எக்ஸ்போஷர் பெருசாக கிடையாது, அண்ட் ஃபியூச்சரில் காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, பட் என்ன பண்ணணும் தெரியல. ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு என்ன பண்ணால் அவங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் யாராவது அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா சொல்கிறேன். அவங்க பண்ண வேண்டிய ஒன்று, அந்த கேர்ளை வந்து அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருணும். அது ஒன்று பண்ணாலே போதும், அவங்க லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வந்து நம்ம வில்லேஜில் பார்த்துருப்போம், ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே ஒரு 10-12 உமன் வந்து ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு கதை பேசுகிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 15 பெண்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலாக நாம் ஒரு வேலைக்கு போகணும் ஆசைப்படுவோம், எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுமே தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்தாலும் பேங்க்குக்கு போனால் லோன் கேட்டால் தர மாட்டாங்க. அவங்களுக்கு ஈஸியஸ்ட் வழி, ஒரு இண்டிவிஜுவலை எம்பவர் பண்ணுறது ஈஸியஸ்ட் வழி என்னன்னா, நம்மள மாதிரி தான் அவங்கள ஈஸியாக எம்பவர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் வழி என்னன்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் அவங்கள ஆட் பண்ணி விடணும். அதாவது இண்டிவிஜுவலாக இருக்கிற அந்த கேர்ள் என்ன பண்ணலாம்னா ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். இல்லைனா அதாவது இண்டிவிஜுவலாக இருக்கிற கேர்ளை வந்து நம்ம ஒரு குரூப்பில் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன குரூப்பு? செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஆக்சுவலாக பேர் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக எல்லாருக்குமே தெரியும், பட் சில பேருக்கு ஃப்ரெஷருக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு வந்து வில்லேஜில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் ஒரு வீட்டில் வாடுறீங்கன்னா சுற்றி அந்த ஊரில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பக்கத்து வீடு, எதிர் வீடு, அந்த ஏரியா முழுக்க யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் தண்ணி பிடிக்க போவீங்க, கடைக்கு போவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண ஐடியா இருக்காது, பட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது நீங்கள் படிக்கிறவங்க படிக்காத அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும் வில்லேஜ் அட்மாஸ்பியரே நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு கேர்ளுக்கு ஒரு 10 பெண்களை தெரிஞ்சிருக்கும். சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து எப்படி உருவாகும்? இப்போ நீங்கள் ஒரு கேர்ளாக இருக்கீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி அந்த நம்மளோட வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டோ இல்லை வந்து எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா நமக்கு போர் அடிக்கிறதுக்கு வெளியே பேசுவோம்ல.
நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும்ல அந்த ஏரியாவில், வேற எல்லாரும் ஒன்றா இருக்கும், என்ன பேசுவோம், வீட்டில் காசு இல்லை, என்ன பண்ணணும் தெரியல, டிஸ்கஸ் பண்ணும்போது ஐடியா வரும்ல. நம்ம ஒரு வேளை வந்து எல்லாரும் சேர்ந்து டெய்லரிங் பண்ணலாமா ஐடியா வரும். இல்லை என்ன பண்ணலாம், ஒரு வீட்டு கட்டுறதுக்கு அந்த வேலைக்கு போவாங்களே, வேலைக்கு போகலாமா, எப்படி காசு சம்பாதிக்கலாம் யோசிப்போம்ல. அப்போ இண்டிவிஜுவலாக பண்ண முடியல, நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஐடியா வருதுல்ல. அந்த ஐடியா என்ன பண்ணுவோம், ஓகே நல்லா இருக்க ஐடியா அது, நம்ம என்ன பண்ணலாம், இதை ட்ரை பண்ணலாம். அப்போ நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது, மணி வேணும். அப்போ என்ன பண்ண, நம்ம எல்லாரும் 12 பேரும் சேர்ந்து பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, இதுக்கு காசு வேணும், நம்ம கேட்கலாம் ட்ரை பண்ணுறோம்ல. அவங்க தான் சொல்லுவாங்கன்னா, ஓகே நீங்கள் 12 பேர் ஐடியா வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது உங்கள் குரூப்புக்கு ஒரு பேர் வச்சுங்க, உங்களோட எய்ம் என்ன, எவ்வளோ மணி வேணும், நீங்கள் மாதம் உங்களால் வட்டி எவ்வளோ கட்ட முடியும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ வட்டி கட்ட முடியும், இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி நோட் கொடுப்பாங்க. ஒரு 10 நோட் கொடுப்பாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் செலவு அக்கௌண்ட், நிறைய அக்கௌண்ட்டு வந்து கடையிலே வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் குரூப்புக்கு ஒரு பேர் வச்சுட்டீங்க, என்ன வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எவ்வளோ லோன் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த 10-12 பேரில் கண்டிப்பாக சில பேருக்கு வந்து படிக்க தெரிஞ்சிருக்கும், எழுத தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணணும், சரி இந்த நோட்டு பார்த்துக்கிறது, சேவிங்ஸ் பார்த்துக்கிறது ஒரு ஆளை போடுறது, இந்த மாதிரி யார் வந்து அதை பார்த்துப்பாங்க, பேங்க்கில் கேட்கறது யார், நம்ம சார்பாக யார் பேச போகிறது யார், இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா நீங்கள் என்ன மாறிட்டீங்க, ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டீங்க. அதாவது இந்தியாவுடைய சென்சஸ் 2011 சென்சஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எத்தனை வில்லேஜ் இருக்குது, 6.5 lakh வில்லேஜ், ஒரு 6 லட்சம் வில்லேஜ் இருக்கா. இந்த 6 லட்சம் வில்லேஜில் எத்தனை எஸ்ஹெச்ஜி குரூப்ஸ் இருக்குது, அதாவது சுய உதவி குழு எத்தனை இருக்குது, 90 லட்சம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்காங்க. மீனிங் புரிச்சா, ஒரு வில்லேஜில் இது மட்டுமே மினிமம் ஒரு 15 செல்ஃப் ஹெல்ப் குரூப் கண்டிப்பாக இருக்கலாம் ஆவரேஜ் அப்படின்றதா சென்சஸ். பட் யங்ஸ்டராக நமக்கு தெரியாது, பட் இதை தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு முக்கிய விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து எம்பவர் பண்ணணும். அதாவது அவங்க ஆல்ரெடி ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும், அந்த எய்மை ஜெயிக்கிறதுக்கு, ஆண்டர்ப்ரனராக ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட ஸ்கில் என்ன பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணணும். அது உங்களோட டியூட்டியில் வந்துடும். அப்போ அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு 10-15 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம்னா டெய்லரிங் கற்றுக்கலாம். டெய்லரிங் கற்றுக்கிட்டு அதில் இருந்து என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை வேறு என்ன சொல்லலாம், நான் ஒரு 15 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஆட்டோ ஓட்டலாம். இல்லைனா வந்து நம்ம காசு சேர்த்து வட்டிக்கு விடலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம், நான் ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாம், ஒரு டீச்சரை போடலாம். இல்லை டீச்சரை போட்டு ஒரு அகாடமி ரன் பண்ணலாம் நம்ம வில்லேஜில். இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும் கரெக்டாக. இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் மட்டும் இந்தியாவில் மட்டுமே ஒரு 10 கோடி பெண்கள் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் பார்க்குற ஒரு கேர்ளோட ஐடியா மைண்ட் செட் என்ன இருக்கோ அந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டாங்களே அவங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சில பெண்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா பேங்கே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு 15,000-20,000 பெண்களை ஒன்றா சேர்ந்து காசு போட்டு பேங்க் ஃபார்ம் பண்ணி அதில் லோன்லாம் தர அளவுக்குலாம் இப்போ இருக்காங்க. நான் சொல்கிறது இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரீ டைமில் செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன்ஸ் அசோசியேஷன், சிம்பிளாக வந்து SEWAன்னு இருக்கும். இதை விக்கிபீடியா பண்ணுது. அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் வந்து பயங்கரமான சக்ஸஸ் ஸ்டார்டிங் டைமில் உருவாக்கி ஜெயிச்சவங்க வந்து ஒரு முக்கியமான அசோசியேஷன். ஸோ விக்கிபீடியாவில் பாருங்கள், ஸோ ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன பண்ணுன்றது. ஆக்சுவலாக அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட சக்ஸஸ் இருக்குல்ல, அதாவது 10 கோடி பேர் ஒர்க் பண்ணுறாங்களே, இந்த சக்ஸஸ் பார்த்து தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு வில்லேஜில் ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து கவர்மெண்ட் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எல்லா கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு போர்டு போகிறாங்க வச்சுக்கலாம், இல்லை ஒரு பேனர் அடிக்க வச்சுக்கலாம். அந்த பேனரை யாருக்கு தராங்கன்னா ஒரு எஸ்ஹெச் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உமன் குரூப் வந்து இந்த பேனரை கரெக்டாக எழுதி தருவாங்க அப்படின்னா அது தராங்க. இது ஒரு சிம்பிள். இன்னொன்று வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம், தண்ணி வர ப்ராஜெக்ட்டோ இல்லை வந்து ஒரு எஜுகேஷன் ப்ராஜெக்ட்டோ வில்லேஜில் வரணும்னா அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அது சம்மந்தப்பட்ட குரூப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டே இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்றாங்க ஃபண்டு கொடுத்து. ஸோ இவ்வளோ, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங் இண்டிவிஜுவலாக இருந்த பெண்களை வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க பேங்க்கோட லிங்க் பண்ணுறாங்க, இப்போ கவர்மெண்டோட லிங்க் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அப்போது நம்ம எந்த கேர்ளை பார்க்குறோமோ அவங்க ஐடியா என்னவோ அதுக்கேற்ற எஸ்ஹெச் சர்ச் பண்ணி லிங்க் பண்ணி விட்டாலே அவங்களுக்கு ஸ்கில் கிடைச்சிரும். அந்த ஸ்கில் கிடைக்கல கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன பண்ண முடியும்னா கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணால் கலெக்டர் ஆஃபீஸ் என்ன பண்ணணும்னா அந்த குரூப்புக்கு இந்த ஸ்கில்லை சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் இருக்குது. சொல்லிக் கொடுப்பாங்க, இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ வில்லேஜில் இருக்கிற ஒரு கேர்ள் வந்து இந்தியாவோட எக்கனாமிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஈஸியஸ்ட் வழி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ இது சம்மந்தப்பட்டது ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஆர்டிகல் பார்க்கலாம். பட் ஆல்மோஸ்ட் இதில் பேசப்பட்ட ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரியும். எது உங்களுக்கு தெரியாதோ அந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இந்தியாவுடைய எக்கனாமியை செம்ம ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் வழி என்ன? இந்தியாவுடைய ஜாப் மார்க்கெட்டில் பெண்களையும் ஆட் பண்ணணும். அதாவது முக்கால்வாசி பெண்கள் இந்தியாவுடைய எக்கனாமிக்குள்ளே என்டர் ஆகாமல் இருக்காங்க. அப்போது கேர்ள்ஸில் ஒரு பாதிக்கு முக்கால்வாசி கேர்ள்ஸ் வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்காங்கன்னா இந்தியாவோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்தியாவில் ஒரு பெண்களை வந்து ஜாபில் ஆட் பண்ணுறது, அவங்கள எக்கனாமிக்கலி எம்பவர்மெண்ட் ஆக்குறது, அவங்களுக்கு ஃபியூஸோ இல்லையோ நம்ம நேஷனுக்கு இம்பார்ட்டன்ட். அப்படி தெரிஞ்சும் இந்தியாவுடைய லேபர் மார்க்கெட்டில், அதாவது வேலை செய்கிறதுல ஏன் பெண்களை வந்து உள்ளே ஆட் பண்ண முடியல, என்ன பிரச்சனை? அதாவது உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஏன் வந்து லேபர் மார்க்கெட்டில் இந்தியாவில் கம்மியாக இருக்குது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ரீசன் பேட்ரியார்க்கியா. எஸ், அதாவது நீங்கள் ஃபேமிலி எடுத்துட்டிங்கன்னா அதில் மேல் ஃபீமேல் இருப்பாங்களா, அப்போது வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணுறது, அதாவது சாப்பாட்டுக்கு ஒர்க் பண்ணுற அந்த வேலை யார் கொடுத்துருக்கா? மென் தான் கொடுத்துருக்கா. மோஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலிஸ் மென் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ பெண்கள் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் நல்லா பண்ணாலே அவங்களுக்கு பேர் கிடைச்சிருது. அப்போ இந்தியன் சொசைட்டி வந்து எக்கனாமிக்கல் ஆங்கிளில் வந்து மேலுக்கு அதிகமான ப்ரிவிலேஜ் கொடுக்குது.
அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணணும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேமிலியில் மேலும் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபீமேல் ஒர்க் பண்ணுறாங்க, மேல் வெளியே ஒர்க் பண்ணுறாங்க, ஃபீமேல் வீட்டுக்குள்ள ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே டிவிஷன் ஆஃப் லேபர் தானே, அதில் எதுக்கு பிரித்து வந்து இந்த ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா வெளியே போய் ஒர்க் பண்ணுறாங்களே ஒரு மேல், அவங்க பண்ணுற ஒர்க்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் வந்து உமனுக்கு வீட்டுக்குள்ளே பண்ணுற ஒர்க்குக்கு, அதாவது ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குக்கு சேம் கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஒர்க்குக்கு வந்து சம்பளம் கிடைக்காதுல்ல, ஸோ ஒர்க் வந்து அன்பெய்டா, இது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து இன்விசிபிள் டைம் தானே, அதாவது வெளியே போகிறவருக்கு ஒரு டைம் இருக்கும், 9 to 7 ஏதோ ஒரு ஜாப் டைம் இருக்கும். பட் வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டைமே கிடையாது. அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது, இன்விசிபிள். மூணாவது முக்கியமான ரீசன் அப்வர்டு மொபிலிட்டி கிடையாது. அதாவது நீங்கள் வெளியே போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் உங்கள் அடுத்த ஜாப் ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸில் அடுத்த லெவல் போயிட்டே இருப்பீங்க, அப்வர்டு மொபிலிட்டி இருக்கும். பட் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த ஒர்க் அந்த டிவிஷன் ஆஃப் லேபரில் உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடையாது, அதே வேலை தான் ரிப்பிட்டேஷனாக பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ சேலரியும் கிடையாது, எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து தெரியாது, மொபிலிட்டியும் கிடையாது, அண்ட் ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது, கடைசியாக பென்ஷனும் கிடையாது. ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து ஈக்குவல் கிடையாது. ஒரு மேல் பண்ணுற ஒர்க்குகளை இது எல்லாமே இருக்கும். அவங்க சம்பளம் தருவாங்க, ஒர்க் ஹார்ட் ஒர்க் தெரியும், அப்போது மொபிலிட்டி இருக்கும், ரிட்டையர்மெண்ட் இருக்கும், பென்ஷன் இருக்கும். பட் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் எதுவுமே ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கில் இல்லாதனால ரெண்டுத்தையுமே சேம் சொல்ல முடியாது. அதாவது ஆணும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பெண் ஒர்க் பண்ணி யாரும் சொல்ல முடியாது. அந்த டிவிஷன் ஆஃப் லேபரை ஒன்றா சேர்த்து பார்க்குறது வந்து அன்ஃபேர். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி உமன் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கில் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்களோட ஃப்ரீ ஆஃப் சாய்ஸாக இருக்காது, அது வந்து ஃபோர்ஸ்டாக இருக்கும், இன்டெரக்ட் ஃபோர்ஸ்டாக இருக்கும், சொசைட்டியோட இன்டெரக்ட் ஃபோர்ஸ். ஏன்னா இப்போ சொன்ன பெனிஃபிட்ஸ், இந்த எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு மேல் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கிட்ட ஒர்க் பண்ண மாட்டார். இந்த ஒர்க் ப்ரொமோஷன், ரிட்டையர்மெண்ட்டு, பென்ஷன் எல்லாம் பார்த்து தான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவார். அப்போ இந்த எந்த பெனிஃபிட்டுமே இல்லாமல் ஒரு உமன் வந்து ஃப்ரீ சாய்ஸாக அந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிடிச்சி பண்ண மாட்டாங்க. சொசைட்டியோட ஃபோர்ஸ் தான். 2022-23 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா நேஷனல் சாம்பிள் சர்வே, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் 36% ஆஃப் பெண்கள் மட்டும்தான் இந்தியாவோட எக்கனாமியில் பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற 60% உமனோட எக்கனாமிக் கெப்பாசிட்டி, எக்கனாமிக் ஸ்கில்லு, இது எதுவுமே வெளியே வர மாட்டேங்குது. இது எப்போ வந்து இந்தியாவோட எக்கனாமிக் ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே ஆட் ஆகுதோ அப்போ தான் இந்தியாவோட எக்கனாமி பூஸ்ட் ஆகும். ஸோ இது ஒரு ஆங்கிள். அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு வீட்டுக்கு போய் சர்வே பண்ணுறாங்களே அந்த சர்வே மெத்தடாலஜி, அந்த டெக்னிக்லேயே வந்து சரியான கிளாரிட்டி பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு கேர்ளை வந்து சர்வே எடுக்கிறீங்க, அதாவது என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஜாப் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க யோசிச்சு சொல்லுவாங்க நான் எந்த ஜாப்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணீங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க நிறைய ஒர்க் சொல்லுவாங்க. கரெக்டாக, அதாவது அவங்ககிட்ட ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஃபார்ம் வேலை பார்த்துருப்பாங்க, வீட்டு ஒர்க் பார்த்துருப்பாங்க, சைல்டு பார்த்துருப்பாங்க, மேபி கோடி இருந்திருக்கும், அப்புறம் ஆடு இருந்திருக்கும், நிறைய விஷயத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம கேட்குற கொஸ்டினை பொறுத்து நான் வேலை செய்கிறேன்னா வேலை செய்யலையான்றது தெரிஞ்சிருக்கும்ல. சிம்பிளாக உங்ககிட்ட ஜாப் இருக்கான்னு கேட்டால் ஜாப் இல்லைன்னு சொல்கிறோம். அதுவே ஃபுல் டே என்ன பண்ணின்னு கேட்டால் மேபி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆங்கிள் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். ஆச்சு புரியுதா? நீங்கள் வில்லேஜுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் எடுத்திங்கன்னா யூஷுவல் பிரின்சிபல் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க, அதாவது அவங்களோட மெயின் ஜாப் இருக்கும். கரெக்டாக, அது இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அடுத்து வந்து ஒர்க் இன் சப்சிடரி கெப்பாசிட்டி, அதாவது ஒரு மெயின் ஜாப்பு இல்லை சைட் ஜாப், இது ரெண்டுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வில்லேஜில் போனால். ஸோ அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது மோஸ்ட்லி அவங்க மைண்ட் செட்டில் மெயின் ஜாப் தான் இருக்குமே தவிர சைட் ஜாப் நான் வராது. அப்போ அந்த கொஸ்டினோட கிளாரிட்டி வந்து நம்ம இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கில் சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. சர்வேல இம்ப்ரூவ் பண்ணால் தான் கரெக்டான டேட்டா கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கு ஒப்பீனியன் பேஜ் இருக்குல்ல, ஃபால் அண்ட் ரைஸ் இன் உமன்ஸ் ஒர்க் பார்ட்டிசிபேஷன், இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. அதாவது ஒரு டேட்டா பார்த்தா உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னொரு டேட்டா பார்த்தா அதிகமாக இருக்குது. இப்போ என்ன காரணம் கேட்டால் அந்த கேல்குலேஷனில் சர்வேல பிரச்சனை இருக்குது, அந்த கொஸ்டினரில் பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்வே எடுக்க போகிறாங்களே அவங்க மோஸ்ட்லி யாராக இருப்பாங்கன்னா அந்த வில்லேஜ் இருப்பாங்க, லோக்கல் பீப்பிளாக இருப்பாங்க. இப்போ லோக்கல் ரீஜன்லேருந்து வராங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊரில் யார் இருக்கா, எத்தனை பேர், அவங்க கேட்குற அவங்க எப்படி பேசணும், அவங்க லாங்குவேஜும் இவங்க லாங்குவேஜும் ரீஜனலாக சேமாக இருக்கும். அப்போது அவங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்கணுன்றது உங்களுக்கு தெரியும். பட் ஃபியூச்சரில் 1990s அப்புறம், ஃபஸ்ட்டு இது 1990s அப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சர்வே எடுக்கிறது கான்ட்ராக்டாக மாற்றிட்டாங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆல் ஃபிக்ஸ் பண்ணுது. அப்போது எந்தெந்த வில்லேஜுக்கு யார் போகணுன்றது லோக்கல் கம்யூனிட்டிஸை பயன்படுத்தாதனால இந்த கிளாரிட்டி சரியில்லை அப்படின்ற பாயிண்ட்டை வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கலாம். டேட் வந்து March 8. இந்த நியூஸ் ஞாபகம் இருக்கா? மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, அதோட கண்டினியூஷன். சில பேருக்கு தெரியாது, ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணுறீங்க, ஓகே, இதான் உங்கள் கட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கட்சி பேர் வந்து சிவசேனா பார்ட்டி வச்சுருக்கோம், சிவசேனா கட்சி, இதான் உங்கள் கட்சி, நீங்கள் தான் உருவாக்கிருக்கேன், இவங்களாம் மெம்பர்ஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டிங்க, இப்போ நீங்கள் தான் வந்து சிஎம், மகாராஷ்டிராவோட சிஎம் ஆகிட்டீங்க, ஓகே, உங்கள் கட்சி தான் சிஎம்மாக இருக்குது, ஆட்சி பண்ணுது. இப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் கட்சியில் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க. அதாவது யாரெல்லாம் எம்எல்ஏ ஜெயிச்சாங்களோ முக்கால்வாசி பேர் தனியாக போயிடுறாங்க. தனியாக போயிட்டா சொல்கிறாங்கன்னா இந்த கட்சி கிடையாது, இப்போ நாங்கள் பிரிஞ்சு வந்தோம்ல, நாங்கள் தான் ஒரிஜினல் கட்சி, எங்ககிட்ட தான் நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்க, கம்மியான எம்எல்ஏஸ், நீங்கள் வேணா என்ன பண்ணுங்கள், சட்டமன்றத்தில் டெஸ்ட் வைங்க, சிவசேனா கட்சியோட எம்எல்ஏஸ்லாம் கை தூக்குன்னு சொன்னால் நாங்கள் தான் அதிகமாக கை தூக்குறோம், அப்போ நாங்கள் தான் ஆட்சி பண்ணணும். இது பிரிஞ்சு வந்தோம்ல, நான் ஒரிஜினல் இருக்காங்களா, அவங்க ஆட்சி பண்ண முடியாது, ஏன்னா எங்ககிட்ட அதிகமாக எம்எல்ஏஸ் இருக்குது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறான். ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாரு,
அவர் என்ன பண்ணுறாரு, கரெக்ட் தான், அவங்ககிட்ட தான் மெஜாரிட்டி இருக்குது, பிரிஞ்சு வந்த கட்சியாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் நிறைய எம்எல்ஏஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஆட்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் ஒத்துட்டார். பட் இப்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஸ்பீக்கர் வந்து நம்பரை பார்க்கக்கூடாது. அதாவது எது பார்ட்டி, அதாவது எது உண்மையான பார்ட்டி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனதா இல்லை பிரிஞ்சதா அப்படி கொஸ்டின் கேட்கும்போது நிறைய எம்எல்ஏஸ் இவங்ககிட்ட இருக்குது, அப்போ நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்களே, நம்பரை பார்க்காதீங்க. நம்பர் ஜஸ்ட் நம்பர். ஒரு பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 விங் இருக்கும். ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் விங், இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் விங். அதாவது அந்த கட்சி தலைவர் இருப்பாங்களே, அந்த கட்சி ஆரம்பித்து அதுக்கு ஒரு ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்களே, அந்த ஐடியாலஜியை ஃபிக்ஸ் பண்ண அந்த கட்சியில் இருப்பாங்களே, அது பொலிட்டிக்கல் விங். 2வது வந்து அந்த கட்சியிலும் சில எம்எல்ஏஸ் இருப்பாங்க, ஜேச்சி சட்டமன்றத்தில் இருப்பாங்களே, எம்எல்ஏ இருப்பாங்களே, லெஜிஸ்லேட்டிவ் விங். அப்போ எது வந்து உண்மையான பார்ட்டி செக் பண்ணுறதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்ஏ ஆனாங்களே அதை பார்க்காதீங்க, அது வந்து ஜெயிச்சவங்க தான். அந்த கட்சி ஆரம்பித்த ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்க எங்கே இருக்காங்களோ அதுதான் ரியல் பார்ட்டி. அந்த ஆங்கிள்லையும் செக் பண்ணலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் வச்சிருக்காருல்ல சந்திரசூட், அவர் வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் இந்த கேஸ் முடியல, பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறாங்க, அதான் வச்சுங்க. செகண்ட் அடுத்து இது வாங்க, இந்த நியூஸ் தெரியும்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த எலக்ட்ரல் பாண்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களா. மோஸ்ட் எலக்ட்ரல் பாண்டை வந்து யார் இஷ்யூ பண்ணா, எஸ்பிஐ தானே. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, எஸ்பிஐ கேட்டிருக்கு, யாரெல்லாம் உங்களுக்கு அந்த எலக்ட்ரல் பாண்டை வாங்கி காசு கொடுத்துருக்காங்க, எந்த கட்சிக்கு காசு கொடுத்துருக்காங்க, அதில் அவங்களோட எல்லா பேரையும் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டைம்லைன் கொடுத்து எஸ்பிஐ கிட்ட எல்லாரோட பேரும் கேட்டிருக்கு. அதாவது எலக்ட்ரல் பாண்ட் வழியாக கட்சிகளுக்கு காசு கொடுத்து இருப்பாங்களே, யாருக்கு போயிருக்கு, அவங்க பேர் லிஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. பட் எஸ்பிஐ என்ன பண்ணிருக்குன்னா எதுவும் பேசாமல் அந்த டைம்லைன், பட் எஸ்பிஐ என்ன பண்ணிருக்குன்னா அந்த டைம்லைன் வரைக்கும் சும்மா இருந்துட்டு கடைசி 10 நாளில் அகைன் சுப்ரீம் கோர்ட் லெட்டர் எழுதி எங்களுக்கு அதிகமான டைம் தேவைப்படுது, அப்போ இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்பிஐ வந்து ஏதோ மறைக்க ட்ரை பண்ண சொல்லிட்டு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. யார் மேலே, எஸ்பிஐ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பேர் என்ன, கண்டெம்ட் பெட்டிஷன். மீனிங் புரியுதா? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஏதோ ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கலாம், ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனோ வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணல, மதிக்கலைன்னா அவங்க மேலே ஒரு கண்டெம்ட் பண்ணலாம், அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு கேஸ் போட முடியும். ஸோ எஸ்பிஐ மேலே வந்து கண்டெம்ட் பெட்டிஷன் இருக்காங்க. அதாவது எஸ்பிஐ வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன டேட்டில் அதை ஃபாலோ பண்ணல, வேணும்னே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இது தப்பு, இது சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிகல் 129. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு, அதாவது கோர்ட்டுக்கு பவர் இருக்குது. கோர்ட் சொன்ன ஒரு ஆர்டரை வந்து மதிக்கலைன்னா பனிஷ் பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது, கோர்ட்டுக்கு பவர் இருக்குது. அந்த ஆர்டிகல் 129. அடுத்த இந்த நியூஸ் பார்த்தீங்களா, இந்த காஷ்மீர் நியூஸ் பார்த்தீங்களா. இது ஒன்றும் இல்லை, காஷ்மீருக்கு வந்து மோடி போயிருக்காரு, மோடி போயிட்டு பேசியிருக்காரு. அதாவது ஆர்டிகல் 370, அதாவது காஷ்மீர் கொடுத்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து காஷ்மீர் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இருக்கிற மக்களால் ஃப்ரீயாக மூச்சு விட முடியுது, நல்ல வாழ்க்கை வாழ முடியுது. இது வரைக்கும் வந்து கல்லை மட்டும் வச்சுருந்தாங்க, இப்போது டெக்னாலஜிக்கல் லெவல் மாற போகிறாங்க, எஜுகேஷன் வரப்போகுது, ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ இப்போ தான் வந்து காஷ்மீருக்கு வந்து ஒரு ரியல் ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்தியான்ற ஃபேமிலி பிரிஞ்சிருந்துச்சு, இப்போ இந்த ஃபேமிலி ரீனோட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு புது காஷ்மீர், நியூ காஷ்மீர் உருவாயிருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த நியூ காஷ்மீர் டேர்மை நீங்கள் எக்ஸாம் பயன்படுத்திக்கலாம். ஸோ வாட் இஸ் நியூ காஷ்மீர்னா, ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இந்தியா கூட ரீயூனியன் ஆகிடுச்சுல, அந்த ரீயூனியன் ஆன அந்த ஃப்ரீயாக இருக்கிற அந்த காஷ்மீர் வந்து நியூ காஷ்மீர்னு மோடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த இமேஜ் பார்த்தீங்களா, அதாவது இந்த உமன்ஸ் டே அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், உமனோட பார்ட்டிசிபேஷன் எக்கனாமியில் அதிகமாகணும், எஜுகேஷன் அதிகமாக இருக்குது, ஸ்டெம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் ஆகலாம் படிக்கிறோம்ல. எவ்வளோ தான் இருந்தாலும் லைஃப் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது ட்ரைபல்ஸோட லைஃப். ட்ரைபல்ஸ் இன்னமும் அவங்களோட தேவையை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்பில் பெரிய சேஞ்ச் வரலன்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க.